ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம தங்க மயில் இருக்கே, மயில் தூங்காமல் ரெக்கை விரிச்சிட்டு ஆடிக்கிட்டே இருந்ததுங்க. நீ எவ்வளோ ஆட்டம் ஆடுவ, வெயிட் பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சரவணன் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா அந்த மனுஷன் போனவன் ஆளக்காலையே சொல்லிட்டு மேலே மொட்டை மாடி வந்து பார்த்தா இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மாமா மாமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கூட கொஞ்சம் கூட அறிவு இல்லை இந்த தங்க மயிலுக்கு. மாமா மாமான்னு எழுப்பிட்டு பார்க்க இவர் எந்திரிக்கவே இல்லைன்னு சொன்ன கிளம்பி போச்சு. மறுபடியும் கீழே போய் ஃபோன் அடிக்குது. ஏமா நீ என்னமா வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன் பூச்சாண்டி தூக்கிட்டு போயிடுவானோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராத்திரியில் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ ஏமா தொல்லை பண்ணுற, அந்த அம்மா சகுனி சித்ராவுக்கும் மேலே இருக்க மாட்டுங்க, நெடுது. இந்த அம்மா டக்குன்னு என்ன பண்ணிடுச்சுன்னா ஃபோன் பண்ணி என்னாடி நீ தூங்கிட்டு இருக்காருல உடுடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறனே தெரியாமல் இந்த பொண்ணு கால் நைட்டு ஃபுல்லுக்க தூங்காமல் அங்கிட்டு இங்கிட்டு உலாவிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவும் ராஜும் வேற லெவலில் ஹாப்பியாக பேசி ஜாலியாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க கூட்டத்தில் ஒருத்தர் ஏன் உங்களால் ஐக்கியம் ஆக முடியலன்னு தான் தங்கமயில பார்த்து கேட்க தோணுது. சரி பரவாயில்ல விடுங்க, இவங்க 2 பேர் ஜாலியாக நடந்த விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கதிர் மேலே லவ் வந்துருச்சோன்னு சொல்லி கேட்க நாங்கள் தனித்தனியாக தான் படுத்திருக்கோம், எங்களுக்கு லவ்வெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரம் வந்துடும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கோமதி அம்மா மறுநாள் விடியுதுங்க. விடிஞ்சோடனே ஏஞ்சி வந்து நம்ம எந்திரிக்கலாம், ஒருத்தர் எந்திரிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு மல்லு கட்டி எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக எழுப்பி போட்டு அதுக்கப்புறம் போய் வாசலில் தண்ணி தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் போய் தங்கமயில பார்ப்போன்னு பார்த்தா ஏமா கண்ணெல்லாம் செவந்திருக்குன்னு கேட்குறாங்க. நைட்டெல்லாம் தூங்கலத்தான் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கம்முன்னு படுத்துருச்சு இந்த பொண்ணு. அது மட்டுமா சரவணன் வந்தோடனே முறுக்கிட்டு படுத்துருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு தங்கமயிலுன்னு கேட்டோன்னே உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. சரி ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு கேட்டோன்னே வேணான்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டார் இவர் கிளம்பி. என்னடா அது இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லுது. ஒவ்வொன்றா புட்டு வைக்கிறியம்மா, இங்கே என்ன பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு உனக்கு தெரியுமாம்மா, உங்கள் அம்மாவில் தான் குடும்பத்தில் பிரச்சனை வருது, ஏமானி இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இவரு நம்ம பாண்டியன்ற ஒரு பக்கம் தங்கமயிலுங்கன்னு கேட்குறாரு.